මෙතනින් මන් නැගිටිනවා. වැඩි කරන්න තමයි. මුං හැමදාම டட்லி சிறிசேன தன்னுடைய அறலிய குரூப்பிலே அறலிய ரைஸ் மில்ஸ், அறலிய ஹோட்டல்ஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் அண்ட் அறலிய லேண்ட்ஸ் என்று 3 வகையான நிறுவனங்கள் மூலம் சொத்து ஈட்டியிருக்கிறார். அவர் மீது பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சில சமயங்களில் அவர் தொடர்பான நல்ல விடயங்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர் தேர்தல் காலங்களிலே 50 தொடக்கம் 100 கோடிகள் வரை நன்கொடையாக வழங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்ட பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நாட்டில் அண்மையில் இடம்பெற்ற அந்த வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக இலங்கை பாதிப்படைந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை சந்தித்திருந்தது. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்கின்ற இலங்கையை மீள கட்டியெழுப்புகின்ற திட்டத்திற்காகவும் அவர் தன்னுடைய பணத்திலிருந்து 10 கோடியினை வழங்கி இருக்கின்றார் என்கின்ற விடயமும் ஊடகங்களிலே சொல்லப்பட வேண்டிய ஒன்றுதான். டட்லி சிறிசேன அவர்களுடைய சொத்து மதிப்பு தோராயமாக 10,000 கோடிகள் வரை இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். நாங்கள் இதற்கு முதலும் எங்களுடைய சேனலில் இலங்கையுடைய முதல் 10 பணக்காரர்கள் தொடர்பான விடயங்களை பதிவேற்றியிருந்தோம். அந்த வீடியோக்களிலும் கூட இவர்களுடைய சொத்து மதிப்புகள் எவ்வளவு என்பது எங்களுக்கு முக்கியமான ஒரு விடயம் அல்ல. சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து அத்தனை பேருமே மிகச் சாதாரணமாக தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து இன்று மிகப்பெரிய அளவிலே இலங்கையில் நாம் எல்லோரும் பேசக்கூடிய நபர்களாக மாறியிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு முன்னேறலாம் என்பது தொடர்பாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான படிப்பினையாக இந்த வீடியோக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் இலங்கை மற்றும் சர்வதேச ரீதியில் நடக்கக்கூடிய செய்திகள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஆகிய பக்கங்களிலே எங்களை ஃபாலோ செய்து இந்த தகவல்களை, செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. உங்களுடைய அன்புகளுக்கும் ஆதரவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.